ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணும்போது எந்தெந்த பேங்க்ஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எல்லா மக்களும் பெரும்பாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி யோசிக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நினைக்கும் போதே வருது ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான். ஏன் அப்படின்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணும்போது நமக்கு அதிகமான கேரண்டிஸ் அண்ட் கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால. இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பாண்ட்ஸ் வந்தாலுமே எஃப்டிக்கான மதிப்பு இன்னும் குறைஞ்ச பாடில்லை. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு குறைந்த வட்டி தான் கிடைக்கும். அதில் நமக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்தெந்த பேங்க்ஸில் கிடைக்கும், நம்ம எந்தெந்த வழிகளில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது சேஃபாக எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு அதிகமான வட்டி தரக்கூடிய சில பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அதிகமான வட்டி தரக்கூடிய பப்ளிக் செக்டர் பார்த்திங்கன்னா எஸ்பிஐயில் பார்த்திங்கன்னா மினிமம் 7 டேஸ்லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 7 days to 45 days அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.75% கொடுக்குறாங்க. நீங்கள் மினிமம் 7 to 45 days இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். இதே நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு 6.25% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 46 டேஸ்லேருந்து 180 days, அதாவது 3 months நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால், அதாவது சீனியர் சிட்டிசனுங்கிறது 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ் கன்சிடர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 6.75%, அதாவது 50 பைஸ் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே 180 டேஸ்லேருந்து 210 days அதிகமாக போகும்போது உங்களுக்கு 6.35%, அதாவது 10 பைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எப்போவுமே 50 பைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, அதாவது 6.85% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இதே நீங்கள் 211 டேஸ்லேருந்து 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5%, அதாவது 5 பைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, 6.40% கொடுக்குறாங்க. இதே சீனியர்ஸ்க்கு எப்போ போல் 50% அதிகமாக, 50 பைஸ் அதிகமாக 6.90% கொடுக்குறாங்க. 1 year to 2 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.40% கொடுக்குறாங்க. அதே தான் 1 year வரைக்கும் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்களோ அதே தான் சீனியர் சிட்டிசனுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க. பட் 2 years to 3 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10 பைஸ் அதிகமாக கொடுக்குறாங்க, 6.6% இப்போ கொடுத்துட்ருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7% கொடுக்குறாங்க. திஸ் 3 years to 5 years நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6.5% கொடுக்குறாங்க. சீனியர்ஸ் பார்த்திங்கன்னா 7% கொடுக்குறாங்க. நீங்கள் 5 years to 10 yearsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க நேமில் நீங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 பைஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அடுத்தது நமக்கு எஸ்பிஐக்கு அடுத்தது அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் பார்த்திங்கன்னா கனரா பேங்க். இந்த கனரா பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னு பார்த்திங்கன்னா 7 days to 14 days வரைக்கும் உங்களுக்கு 4.2% கொடுத்துருக்குறாங்க நார்மல் பீப்புளுக்கு. இதே நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் ஆஸ் யூஸ்வல் 50 பைஸ் அதிகமாக உங்களுக்கு 5.70% கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 15 days to 30 days இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சேம் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க. 15 days to 30 days வரைக்கும் அதே தான். பட் 31 days to 45 days இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 30 பைஸ் அதிகமாக 4.5% to 5 கொடுக்குறாங்க நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு. பட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 5% கொடுக்குறாங்க. 45 days to 46 days to 60 days நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 4.75% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க.
சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இது 61 டேஸ் டு 90 டேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 4.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தராங்க. அதே போல் நீங்கள் 1 இயர்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் 1 இயர், அதாவது 1 இயர் 1 டே டு 364 டேஸ், அதாவது 1 இயர் 1 டே அப்படி 1 இயர் கம்ப்ளீட் ஆகி இன்னும் 1 டேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே தான் 6.30% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 6.80% கொடுக்குறாங்க. நீங்கள் 2 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2 இயர்ஸ் டு 4 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.20% கொடுக்குறாங்க. இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6.70% கொடுக்குறாங்க. 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6% கொடுக்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் அதை பார்த்து பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 6.5% தான் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 1 இயர்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 7% மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. ஸோ தட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இதையெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பேங்க்லேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை அப்படி நீங்கள் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்கீம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், எதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் பேங்க் மேனேஜர்கிட்டவோ அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்டவோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டார் பேங்க். இது வரைக்கும் நம்ம பப்ளிக் செக்டார் பேங்க்கை பற்றி பார்த்தோம். அடுத்தது ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பேங்க் HDFC பேங்க். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா 7 டேஸ் டு 14 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு 3.5%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றதுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க. இதே நீங்கள் மினிமம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக 46 டேஸ் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.75% கொடுக்குறாங்க. இதே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 பைஸ் அதிகமாக உங்களுக்கு 6.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 6 to 9 months 15 டேஸ் அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 6% கொடுக்குறாங்க. சீனியர்ஸ்க்கு 6.5% கொடுக்குறாங்க. 9 months to 1 year வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.25%, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 6.75% கொடுக்குறாங்க. 1 year வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் தான் அதிகமாக கொடுக்குறாங்க. 1 yearக்கு பார்த்தீங்கன்னா 6.75% கொடுக்குறாங்க. சீனியர்ஸுக்கு 7.25% கொடுக்குறாங்க. 1 year 1 day to 3 years 1 year 3 days அதாவது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் சேம் ரேட் தான். 1 year 4 days to 2 years வரைக்கும் 2 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா 50%, அதாவது 50 பைஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 6.25% தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா 50 பைஸ் கம்மியாகி 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. 2 years to 10 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு 6% தான் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 6.5% தான் கொடுக்குறாங்க. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். உங்களுக்கு 1 yearக்கு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, அதாவது 6.75% கிடைக்கிறது. இதே நீங்கள் 10 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.75% உங்களுக்கு லெஸ் ஆகுது. இதையெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் அதிகமான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ICICI பேங்க். அதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 7 டேஸ்லேருந்து 14 டேஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா உங்களுக்கு 4% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 4.5% கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 6.75%, நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் உங்களுக்கு 7.25% கொடுக்குறாங்க. நீங்கள் 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 6.5% கொடுக்குறாங்க. சீனியர்ஸ்க்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அடுத்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குற ப்ரைவேட் செக்டார் பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்லும் உங்களுக்கு 7 டேஸ்லேருந்து 29 டேஸ், அதாவது மற்ற பேங்க்லலாம் 14 டேஸ் வரைக்கும் இருந்தது, இதில் 29 டேஸ் வரைக்கும் மினிமம். இதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்க்கு 3.5% கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா அதே 3.5% தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 year வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது 6.75%, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.25% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இதில் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 year 6 months to 10 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு FDயில் 6.25%,
அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். நம்ம நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அவங்களோட நேமில் நீங்கள் நாமினியாக சப்போஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 0.5% வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ப்ளஸ் வந்து நீங்கள் 1 இயர்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நீங்கள் அதிகமான பீரியட், அதாவது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறத விட மினிமம் நீங்கள் 1 இயர்ஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.